ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கோவைக்காய் 65 தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கோவைக்காய் எடுத்துருக்கோம். இதை நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும். நல்லா நீட்டாக கழுவியாச்சு. இதை இனி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை இந்த மாதிரி கட் பண்ணணும், நீட்டமாக சின்னதாக. 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போடணும். 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போடணும். 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். 1 கரண்டி கடலை மாவு போடணும். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு எக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க இனி பொரிக்க போகலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்ச கோவக்காவை எடுத்து போட்டு பொரிச்செடுக்கணும். ஒரு மறிப்பு மறைச்சி போடணும் எல்லாத்தையும். கோவைக்காய் 65 வந்து இதை நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றி வைக்க போகிறோம். எளிமையான முறையில் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு நான் கோவைக்காய் 65 செஞ்சுருக்கேன். இதை இனி டேஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவைக்காவும் வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.